எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சோமசேகர், பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் சென்னை சிட்டி சாப்டர் குழந்தைகள் மருத்துவ குழுமத்தினுடைய தலைவர் 2019. இப்பொழுது பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாத்திரை அப்படின்ற பொழுது மாத்திரை மருந்து நம்ம செலுத்தக்கூடிய ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது இன்ஜெக்டபிள் ஃபார்ம் இருக்குது, தட் இஸ் பேரண்டல் ஃபார்ம். அடுத்தது ஓரல் வாய் வழியா, அடுத்தது ரெக்டல். சில வெளிநாடுகள், மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லாம் இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்டல், த்ரூ ரெக்டம் வழியாகவும் நம்ம மருந்துகளை செலுத்த முடியும். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஒரு பாப்பா நான் 1 இயருக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது, அதாவது ரம்யா என்ற திரு சரத்குமார் அவர்களுடைய குழந்தை, அதாவது சாகித்யன். இவங்களுடைய குழந்தைய நான் சின்ன ஒரு தடவை எங்கேயோ பார்த்துட்டு அப்புறம் கேள்விப்பட்டு பல்லாவரத்துக்கு கிளினிக் கூட்டு வந்தாங்க. நான் பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி ஹிஸ்டரியை எலிசிட் பண்ணும் பொழுது ஒரு தடவை ஃபீவர் ஃபிட்ஸும் வந்திருக்கிறதாக சொன்னார்கள். அப்பொழுது நம்ம வாந்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாத்திரை எப்படி கொடுப்போம்னா, வாந்தியை நிறுத்துறதுக்கு முதல்ல வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி, ஏதாவது 4 காரணம் அதற்கு. ஒன்று இன்டைஜஷன், அடுத்தது இன்ஃபெக்ஷன், அடுத்தது இன்டாலரன்ஸ், அடுத்தது இரிட்டேஷன். இந்த மாதிரி 4 ஐன்னு நம்ம விளக்கமாக எடுத்து சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் த வைரஸஸ், டயரியா வைரஸஸ், ரோட்டா வைரஸ்னால. இந்த காரணம், முக்கியமான ஆபத்து என்னன்னா அதில் நீர் இழப்பு அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஓஆர்எஸ் அவர்களே மருத்துவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை கலக்கி கொடுக்கணும்னு சொல்றது. இந்த பர்டிகுலர் குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னா, வாந்தி இருந்ததுனால இப்போ வாந்திக்கு மாத்திரை மவுத் டிசால்விங்னு சொல்லி டேப்லெட் வருது. அது ஆண்டன்செட்ரான் மவுத் டிசால்விங். அது நிறைய பிராண்டில் கிடைக்குது. ஒரு பிராண்டு எழுதி கொடுத்துட்டு அதை ஆஃப் டேப்லெட்டாக எடுத்து கொடுக்க சொல்லி. சிறப்புனா வாட் இஸ் ரேஷனல் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னா, குழந்தை பெரிய அவர்களுக்காக, அதாவது அவர்களுக்கு எந்த விதமான பண விரயம் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு ஆண்டன்செட்ரான் எம்டி மவுத் சிறப்பு எழுதி கொடுத்தாம 1 வேளை 2 வேளை கொடுத்துட்டு மீதி அவங்க கொடுக்க போறதில்லை. அதனால 1 வேளைக்கு மட்டும் 2 வேளைக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு எதுக்கு ஒரு சிறப்பு தனியாக வேஸ்ட் பண்ணணும்ட்டு 2 மாத்திரைகள் எழுதி அதை ஆஃப் டேப்லெட்டை உடைச்சி ஒரு ஸ்பூன் டம்ளர்லையோ, ஒரு ஸ்பூன் தண்ணியிலையோ, இல்லை ஒரு பாலாடையிலையோ, ஒரு கப்பு இருக்கும் அதுலேயோ கரைச்சி குடிக்க சொல்லி கொடுத்தோம்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட்டு கொடுத்தோம்னா அந்த வாந்தி நின்று போயிடும். இப்படி கரைச்சியும் கொடுக்கலாம். இல்லைன்னா டேப்லெட்டை பொடிச்சு பெரிய குழந்தைங்கன்னா எடுத்து முழுங்கிடுவாங்க. இந்த குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு கரைச்சி நம்ம தான் கரைச்சி கொடுக்கணும். அப்படி கரைச்சி கொடுத்துருக்காங்க. இதை என்ன நடந்திருக்குது, இது ஒரு ரூட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வாய் வழியா கொடுக்கறது. அதாவது வெயின் வழியா போடலாம், இன்ட்ராமஸ்குலர் போடலாம், ஏனல் சப்பாசிட்டரி. இந்த குழந்தைக்கு இந்த வாந்தி மாத்திரை இப்படி கரைச்சி கொடுத்ததை ஊடகங்கள் தவறாக எடுத்துக்கொண்டு இதை சித்தரிச்சு என்னென்னவோ பேசப்படுறத நான் கண்கூடா இப்போ பார்க்குறேன். இது தவறான ஒரு செய்தியாகும். ஊடகங்கள் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். முதல்ல மாத்திரை கொடுத்துருக்காங்க, என்ன காரணம், எதற்காக அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அது பிரகாரம் எந்த ஒருத்தருக்கும் நற்பண்புகள், நற்செயல்களை உண்டு பண்ற இந்த ஒளிபரப்புனா நல்லது. இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கிற தீய இதை பண்ணாமல் இருக்கிறது என்னுடைய வேண்டுகோள், கனிவான வேண்டுகோள். பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி.